ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்களோட முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு அவரோட மனைவியான சங்கீதா அவர்கள் வரல அப்படின்றது 2 டேஸா சோஷியல் மீடியால மிகப்பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. கோலிவுட்ல இது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே மாறிடுச்சு. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எல்லாரையும் கலைச்சுது. இவங்க எப்படி இங்க வரலாம்? த்ரிஷா அவர்கள் ஒரு நண்பர் தானே. ஆனா சங்கீதா அவர்கள் அவரோட மனைவியை கூப்பிடாம த்ரிஷா அவர்களை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் ஒரு விமர்சனத்துக்கே உள்ளானாங்க. ஆனா அதுக்கும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. த்ரிஷா அவர்கள் தான் இப்போ ரீசெண்ட் டைமில் விஜய் கூடவே இருக்காங்க, அவங்களோட நெருங்கிய நண்பர், நீங்கள் ஏன் அதை தப்பாக பார்க்கணும் அப்படின்னு சில ஆதரவாளர்கள் சொன்னாலும். ஆனால் சில பேர் சங்கீதா அப்பவே சொன்னாங்க த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. அந்த தொடர்பால தான் 2 பேரும் இன்னமும் ஒன்றா இருக்காங்க. சங்கீதா அவர்களை வேணான்னு முடிவு பண்ணது த்ரிஷாவுக்காக தான் எப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போயிட்டு இருக்க. இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் அஜித்தை மீட் பண்ணதாகவும் அந்த அஜித் வீட்டில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையே போயிருக்கு அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் இன்னும் செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது ஆல்மோஸ்ட் ரூமர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அஜித் அவர்கள் இதை எப்பவும் செய்ய மாட்டாரு. அவங்களோட குடும்ப பிரச்சனையை அவங்களே பார்த்துவாங்க, உங்களோட பிரச்சனையை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் எப்படியுமே சொல்ற ஒரு ஆள். இப்ப இதுல இப்படி இருக்க நேரத்துல இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்றது அப்படின்றது நடக்கக்கூடாத ஒரு காரியம். அஜித் அவர்கள் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு. பட் இந்த விஷயத்த இன்னும் சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமாக்கிட்டு வராங்க. ஆனா விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதை நிறுத்தவே இல்லை. சங்கீதா அவர்களை நீங்க கூப்பிட்டுருக்கணும், சங்கீதா அவர்களை கூப்பிடாம நீங்க எப்படி முதலமைச்சர் பதவி ஏற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஜித் சார் வீட்டில் மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.